இந்தியாவோட இதயம் தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கைலாய மலையத்துல இருக்க வேண்டிய சிவன் பார்வதி குலசேகரப்பட்டினத்துல மட்டும்தான் இருக்கும். அம்மையப்பன் முத்தாரம்மன் அப்படிங்கிற ஞானமூர்த்தீஸ்வரர் ஸ்ரீ முத்தாரம்மன் அப்படிங்கிற அவதாரத்தோட குலசேகரப்பட்டினத்துல இருக்கும். அதனாலதான் இந்தியாவோட இதயம் தமிழகம் அப்படின்னு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். ஏன் அப்படின்னா அம்மையப்பன் அப்படிங்கிற சிவன் பார்வதி, அம்மையப்பன் சிவன் பார்வதி அப்படிங்கிற ஆணும் பெண்ணும், அந்த சிவனும் பார்வதி அம்மையும் அப்பனும் ஒரே பீடத்துல இருக்கிற காட்சி குலசேகரப்பட்டினத்துல மட்டும்தான் இருக்கும். வேற எங்கேயுமே இருக்காது. வேற உலகத்துல எங்கேயுமே இருக்காது. இந்தியாவிலே எங்க இருக்காது. குலசேகரப்பட்டினத்துல மட்டும்தான் இருக்கும். திருவண்ணாமலையில இருக்கும், ஆனா தனித்தனி சன்னதியா தான் இருக்குமே தவிர ஒரே சன்னதியில ஒரே பீடத்துல இருக்காது. அது குலசேகரப்பட்டினத்துல மட்டும்தான். அதே மாதிரி முருகனுக்கு ஏன் சுப்பிரமணியன் அப்படின்னு வந்தது அப்படின்னா, இந்த தூத்துக்குடி பகுதியில திருச்செந்தூர் பகுதி மக்கள்கிட்ட அவன் பழகி பேர் வாங்கி அந்த மக்கள் அவனுக்கு பேர் வச்ச பேர் தான் சுப்பிரமணியன் அப்படின்ட்டு பேரு. சுப்பிரமணியன் அப்படின்னா இந்த மக்கள் என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா, சுப்பி பிறக்கி சுண்ணாம்பு எடுக்கிறது, பால் வண்ண நிறத்துல இருக்கிற பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செய்யக்கூடியவங்க. அந்த குடியில இருக்கிறவங்க, அந்த குடிகள் தான் இந்த பகுதியில இருக்கும். அதனாலதான் தூத்துக்குடின்னு வச்சிருந்து. தூத்துக்குடினா தூத்துனா பால், குடினா அதை செய்யற குடும்பங்கள். இந்த பகுதியில இருக்கிற மக்கள் பால் வண்ணத்துல இருக்கிற பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடியவங்க. அந்த மக்கள்கிட்ட பேர் வாங்கினவன் தான் சிவசுப்பிரமணியன் அப்படின்னு அர்த்தம். முத்துகள் சுப்பி, கடல் சுப்பி பறக்கி அதை முத்துமணி ஆக்கி கோர்த்து விற்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியில இருக்கிறதுனால சுப்பிரமணியன் பேர் வச்சாங்க. இந்த மக்கள் தான் முருகனுக்கு இன்னொரு பேர் வச்சாங்களே தவிர முருகனுக்கு பேரு முருகு மட்டும்தான். அதனாலதான் முருகன் இந்தியாவில எங்கேயுமே இருக்கிறது இல்ல, தமிழகத்துல மட்டும்தான் இருக்கான். ஆனா பேர் வச்சிருப்பாங்க, குமார் குமாரன்னு எல்லாரும் பேர் வச்சிருப்பாங்க. முருகனுக்கு கோயில் தமிழகத்துல தான் இருக்கும். ஏன்னா அந்த படம் வாங்கிட்டு அங்க வரல, அதனால அங்க இருந்து அம்மையப்பன் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. அதனாலதான் இந்தியாவோட இதயம் தமிழகம் அப்படின்னு சொல்றது காரணம் அதான். அதே மாதிரி சிவன் பார்வதி எந்த ஊர்லயும் ஒரே பீடத்துல இருக்க மாட்டாங்க, குலசேகரப்பட்டினத்துல மட்டும்தான் இருக்கு. இது உலகாதிசயம். அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அப்படி ஒரு சக்தி கிடைக்கும். முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அப்படி, அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வாசல்ல நின்னீங்கன்னா கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அப்படி இருக்கும். அந்த வாசல்ல கால் எடுத்து வைக்கும் போதே நமக்கு அப்படியே புல்லரிக்கும், பரவசமா இருக்கும். அவ்வளவுக்குள்ள ஒரு சக்தி கொண்ட அம்மன் தான் முத்தாரம்மன். அந்த முத்தாரம்மன் யார் தெரியுமா? ராமனோட சொந்த தங்கச்சி. அயோத்தியில இருக்கிற ராமனோட சொந்த தங்கச்சி தான் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன். வடநாடு தென்னாடுன்னு பேசிட்டு இருக்க, முத்தாரம்மன் பிடிக்கும். என் தாய் யாருன்னு கேட்டா முத்தாரம்மன். அப்ப ராமன் யாருன்னு கேட்டா வடநாட்டு கடவுள். எப்படி? உன் தாயோட அண்ணன் தானே ராமன். ராமன் முருகனுக்கு யாரு? விநாயகருக்கு யாரு? மாமே. தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த பகுதி மக்கள் எல்லாம் மாறி பிறந்ததா மாநாடு, மாறி மக்கள் பிறந்தது தென்னாடுன்னு கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. அம்மன் பிறந்ததா அயோத்தி, அம்மா சடை பிறந்தது கதிரகிரி, வேங்க பிறந்ததா வேணகிரி, அம்மா விளையாட வந்தது குலசேகர்னு பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க எங்க அக்கா தங்கச்சிமார்கள்லாம். இங்க வடக்கத்துக்குன்னு பேசிட்டு இருக்கான் தமிழ் தேசியம். ராமனோட கூட பிறந்த சொந்த தங்கச்சி தான் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன். அந்த முத்தாரம்மன் யாருன்னா பெரிய மன்னர் குடும்பத்துல உள்ளவங்க. மன்னர் குடும்பத்துல பிறந்தவ தான் முத்தாரம்மன். அவ மகாராணி. அவளைதான் சிவனுக்கு கட்டி கொடுத்திருந்து. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்க தான் முருகனும் விநாயகரும். முருகன் அந்த பகுதியில வராதனால தாயும் தோப்பனும் அந்த முருகனை பார்க்கறதுக்காக வந்த இடம் தான் குலசேகரப்பட்டினம். முருகன் அதுல இருந்து தூர தள்ளி போய் உட்காரணும் அப்படிங்கறதுக்காக போய் உட்கார்ந்த இடம் தான் திருச்செந்தூர். இதான் வரலாறு. அதை விட்டுட்டு வடக்கத்தக்கங்க படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுன்னா தனித்தனியா கிடையாது. எதுக்கு சொல்லி வச்சாங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். பெருமாள் வேற, ராமன் வேற கிடையாது. முத்தாரம்மன் வேற, ராமன் வேற கிடையாது. ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி. பேசிட்டு இருக்க தமிழ் தேசியக்காரன் வடக்கன்னுக்கிட்டு வடதென்ன பேப்பர்ல வரலாறு படிச்ச உனக்கு என்னடா தெரியும்? நாட்டோட வரலாறு பத்தி, மொழியை பத்தி, கலாச்சாரத்தை பத்தி, பண்பாடை பத்தி. ஒருத்தங்க தான் இந்துக்கு கரூருக்குள்ள போற கர்மஜி இருக்காங்க. கரூருக்குள்ள போய் நான் என்ன செய்ய போறேன்? என் வேலைதான் போய் முருகா ஒன்று முத்தாரமா ஒன்று சாமி முட்டு வரைக்கும் 3 மணி நேரம் லைன் அடிக்க வேண்டியிருக்கு. இதுல நான் வேற போய் கருவறையில போய் குளி சாத்தி, பூ சாத்தி, துணி சாத்தி சாமி முட்டு வரணும்னா 3 மாசம் காத்து எடுக்கணும். பொருள் பைத்தியமா பிடிச்சிருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாது. கருவறை அவன் தான் செஞ்சாதான், அவன் உள்ள போக முடியும். நீங்க படுத்து எடுக்கிற கட்டில நான் செஞ்சதுதான், என்ன பண்ண முடியும்? சீமான்னு கேட்காரு. அவன் தான் கருவறை செஞ்சான், அதனால கருவறைக்குள்ள அவனே போக முடியலன்னா என்ன விஷயம்? அவன் தான் ஜலை செஞ்சான், போக முடியலன்னா என்ன விஷயம்? ஆமா, நீங்க படுத்திருக்கிற கட்டிலு நான் செஞ்சு தந்ததுதான், என் கடையில வாங்கினதான். என்ன செய்யணும்? நீங்க கல்யாணம் முடிச்சிருக்க பெண்ணு நான் பத்து தந்ததுதான், இல்ல நான் பார்த்து தந்ததுதான். என்ன செய்யணும்? நீங்க சோறு பொங்கி திங்குற அரிசி என் நிலத்துல உற்பத்தி பண்ணதுதான், நான் உற்பத்தி பண்ணதுதான், என் காலில் மிதிப்பட்டு வந்ததுதான். என்ன செய்யணும்? நீங்க கொடுத்திருக்க துணி நான் தச்சு தந்ததுதான். என்ன செய்யணும்? நீங்க உங்க பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தலையில வைக்கிறீல்ல, பூ வாங்கி கொடுக்குறீல்ல, அந்த பூ வாங்கி அவங்க தலையில வைக்கிறாங்களோ உங்க பொண்டாட்டி, அந்த பூவை நான் தான் கொடுத்தேன். என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி கழுத்துல தாலி கிடக்குல, அந்த தாலியை நான் தான் செஞ்சேன். என்ன செய்யணும்? இல்ல என்ன செய்யணும்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்லி சிலையை செஞ்சது அவன் தான், அதனால அவன் உள்ள போகணும். அப்படின்னா கட்டில செஞ்சது நான் தான், என்ன பண்ணணும்? இதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா அது தாராளமா போயிடுங்க.
இதுக்கும் தாராளமா இடம் விட்டீங்கன்னா அதுக்கும் தாராளமா இடம் விட்டுக்கலாம். சரியா? எல்லாம் நாசமா போங்க. ஒரு கட்டுப்பாடை உருவாக்கி, ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கி, ஒரு வாழ்றதுக்கு ஒரு வழிமுறையை உருவாக்கி ஒரு விஷயத்த சொன்னா சேலை அவன் தான் செஞ்சான். கட்டில தான் அவன் செஞ்சான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ கட்டில வாங்கினவெல்லாம் கட்டிலுக்கு கீழே படுத்திருக்கிய, கட்டிலுக்கு மேல படுத்திருக்க, கட்டில செஞ்சிருக்கணும், கட்டில படுத்திருக்கான். பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க, மூளை கட்டி பேசிட்டு இருக்க, முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க. அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேட்க. ஆய வைக்க பயிரலாம்.